ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சியோட வாழ்க்கையே திருடிக்கிற அக்கா 5 வருஷம் கழித்து அவகிட்ட இருந்து அவளோட வாழ்க்கையையும் அவளோட குழந்தையையும் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி எப்படி திருப்பியும் வாங்கிக்கிறா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அவளோட அக்காவையும் தான் காட்டுறாங்க. இதை மரியாதையா நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி எதையோ ஊத்திட்டு இருக்கா வாயில. ஆக்சுவலா இவங்க 2 பேரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு முதல்ல ரொம்ப நாளுக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. அதனால அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவளை தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அக்காக்காரி வந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா கன்சீவ் ஆயிருக்காங்க. ஹீரோயினும் பிறந்திருக்கா. ஆனா ஹீரோயின் பிறந்ததுல இருந்து இவ மேலதான் அதிகமா அவங்களுக்கு பாசம் இருக்குன்ற மாதிரி அக்காக்காரிக்கு நினைப்பு. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஏன் மேலே அவங்க பாசம் அதிகமாக வச்சுருந்ததை விடவும் உன் மேலே தான் அதிகமாக பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. உன் மேலே இருந்த அக்கறையில் தான் அவங்க உன்னை கண்டிப்பாங்களே தவிர அப்பாவும் அம்மாவும் உன்னை தான் ரொம்பவும் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் அக்காக்காரிக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு எப்படி அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க? உயிருக்கு உயிராக நான் பல வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவனை அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் நானே அவங்களுக்கு ஆசையாக சமைச்சு போட்டேன். சமைச்சும் போது அதில் கொஞ்சமாக விஷத்தையும் போட்டேன்னா சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது நீ ஒருத்தி தான். ஆனால் உன்னை நான் அதுக்குள்ளே சாகடிக்க மாட்டேன். உன்னால் எனக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் டீல் ஒப்பந்தம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற. அதுக்காக தான் உனக்கு ட்ரக் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஒரே ஒரு நாள் நான் சொல்கிற இடத்துக்கு நீ போயிட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா கொஞ்சம் நேரத்திலே ஹீரோயின் ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கா. எங்கே இருக்கோன்னே தெரியலையே, என்ன பண்ணுது, எனக்கு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவள் தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவளுக்கு ட்ரக்கை கொடுத்துட்டு இங்கே படுக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளே தான் வரான். அவனுக்குமே யாரோ ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பண்ணுது, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பவும் தடி மாறி ஹீரோயின் அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்குறாளா. அப்போ ஹீரோ பார்த்துடுறான். யார் நீ, எதுக்காக இங்கே இருக்க, நீ எப்படி என் ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த டைமுக்கு ஹீரோவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஹெர்பல் ஸ்மெல் ஹீரோயின் மேலே வருது. இந்த ஸ்மெல் எப்படி உன் மேலே வருது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, நீயா தான் இந்த ரூம்குள்ளே வந்த, ஆனால் உன்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே ட்ரக்ல இருக்கிறதுனால ஒருத்தர் யாருன்னு தெரியாமே ஒன்றா இருக்காங்க. இது எல்லாமே அக்காக்காரியோட பிளான் தான். ஆக்சுவலாக இவளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு குழந்தையே பிறக்காது. ஹீரோவை ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் கொண்டுட்டாளா. இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக ஹீரோவோட ஃபேமிலி ஒரு குழந்தை இல்லைன்னா நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவள் கன்சீவ் ஆகிடுவா. அந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு இவளை கொண்டுடலாம் அப்படின்றது தான் பிளானு. அதே மாதிரி கரெக்டாக 10 மாதம் கழித்து நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைய அக்காக்காரி பிடுங்கிட்டு வச்சுட்டு, இன்னுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை இது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறா. அதுக்கும் உடனே ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறான். அவனோட குழந்தை தானே, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துடுது. எனக்கு பொண்ணுங்கன்னாவே சுத்தமாக பிடிக்காது, நான் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இது என்னோட குழந்தையாயிடுச்சு, அதனால கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் இவனுக்கு சுத்தமாகவே அக்காக்காரி மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையே. அந்த குழந்தைக்கு நம்ம நம்மளோட பேரை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். அதை கேட்டு இவளுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஹீரோயினை இங்கே அடைச்சி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய காணும்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வர அக்காக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னா, நானும் உன் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது தங்கச்சி, அந்த குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்னு போய் சொல்றா. நீயும் உன் குழந்தைகிட்டயே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சுட்டுடுறாங்க. அடுத்த சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. சுட்டவளை எடுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ள போட்டுடுறாங்க.
எப்படி நம்ம சாகாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ தான் பார்க்குறா. பார்த்தா வந்து அவள் ஒரு பெரிய டாலர் போட்டிருக்கா. அந்த டாலரில் புல்லட் சொருவிருக்கே தவிர இவளோட நெஞ்ச தொலைக்கல. இந்த பெரிய டாலர் கூட நம்ம ஹீரோது தான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது ஹீரோயின் அதை அறுத்து எடுத்திருப்பா. பட் ஆனால் வந்து அவன் கிட்ட திருப்பி கொடுக்காம அவன் ஞாபகமாகவே இதை வச்சுட்டு இருந்திருக்கா. என்னோட அப்பா, என்னோட அம்மா, ஏன் என்னோட பிறந்த குழந்தை, அது உனக்கு என்னடி பாவம் பண்ணுச்சு? இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு என்னை காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து இது எல்லாத்துக்கும் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. இந்த வலி தான் எல்லாத்துக்குமே காரணம். இவ இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவளா ஏன் மாறுறா அப்படின்றதுக்கு காரணமே வந்து இந்த வலி தான். இதுக்கப்புறம் இது என்னோட மறுபிறவி. நான் வந்து மொத்தமாகவும் புதுசாகவே மாறிட்டேன். உன்னால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் அனுபவிக்க போகிறன்றதை மட்டும் பாரு. எதை எல்லாத்தையும் நீ உன்னோட சந்தோஷம், உன்னோட பெருமைன்னு நினச்சியோ அதை எல்லாத்தையுமே வந்து என்னோடதாக்குவேன். உன்னோட புருஷன், உன்னோட குழந்தை, உன்னோட பணம், சொத்து எல்லாத்தையுமே என்னோடதாக்குவேன். அதுக்கப்புறம் உன்னை நடு ரோட்டில் நிற்க வைப்பேன். அதுக்கப்புறமா தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் அக்கா காரியை காட்டுறாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு அவள் என்னவா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேசினோ இருக்குது. அந்த கேசினோவை இவ தான் ரன் பண்ணிகிட்ருக்கா. அங்கே வரவங்க போகிறவங்கெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருப்பா போல். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் வந்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது புது கேரக்டரா. அப்போ வந்து அவள் எதுக்காக இந்த இடத்துக்கு வரா அப்படின்னு பார்த்தா இந்த கேசினோவில் வந்து ஒரு புது ஹோஸ்ட் தேவைப்படுது. அந்த ஹோஸ்ட்டுக்கான இன்டர்வியூக்கு தான் செம்ம சூப்பராக வரா. இவ ஹோஸ்ட் பண்ணுறத பார்த்து அங்கே இருக்க ஆம்பளைங்கெல்லாம் பயங்கரமாக ஜொல்லு விடவே ஆரம்பிச்சிடுறானுங்க. அக்கா காரிக்கு ஆனடா பெருசாக நமக்கு கல்லா கட்டிடும் போல இருக்கே, இவ்வளோ வேலைக்கு சேர்த்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடுது. ஹீரோ இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் ஸ்மோக் பண்ணுறதை பார்த்தானா என்னை கொன்னுடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி அப்படியே பதறி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. ஓ அப்போ நீ இவனுக்கு தெரியாமல் இருக்கிற எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். உடனே இவ என்ன பண்றான்னா, கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ கையிலேருந்து இவ வாங்கிடுறா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா, நீ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னும் போது ஹீரோயின் முன்னாடி வந்து இல்லை மன்னிச்சுக்கோங்க, நான் தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இங்க நீ புதுசா வேலைக்கு சேர்ந்து இந்த வேலையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் பேசும்போது குறுக்கில் பேசாத. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொண்ணுங்களை எனக்கு பெருசா பிடிக்காது, எனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீ அப்பாயிண்டட் நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி அங்கிருந்து போயிடுறா. இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அக்கா காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். அதாவது நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இவன் அவள் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினுக்கு ரூட்டு விடுறான். என்ன டார்லிங் உனக்கு பர்சனலாக எதனா டியூஷன் எடுக்கணுமா அப்படின்னும் போது அட நீ தானடா நாயே, எனக்கு இவ்வளோ அளவு சதி பண்ணிட்டு என்கிட்டயே வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. கண்டிப்பாக எனக்கு உங்ககிட்ட இருந்து டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இது பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டி செல்லும், வாடி செல்லும், தனியா போலாம் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் காட்டி இவனை செம்ம சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறா. அவரா பயங்கரமா ஜாலியா எக்ஸைட் ஆயிடுறாரு. அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா மெட்டல் கார்டை வச்சு அவனோட உடம்பெல்லாம் கோடு போட்டுட்டு இருக்கா, அலறிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஏண்டி இப்படி பண்ற? அப்போதான் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவள் யாருன்ற உண்மையை இவன் கிட்ட சொல்லிடுறா. எதுக்காக எங்கள் அக்கா என்னை கொன்னா அது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கே முழுசா எந்த உண்மையும் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், உங்கள் அப்பா அம்மா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணுறதா பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைய அவள் வந்து 2-3 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதனால தான் அவள் இதெல்லாம் பண்ணா, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நீ சொன்ன வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ், போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காடை தூக்கி கழுத்துலேயே அடிக்கிறாளா. அவ்வளோதான், அவனோட கதையை முடிச்சு வச்சிடறா ஹீரோயின். எதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறியோ உன் வாழ்க்கையிலேருந்து அது எல்லாத்தையுமே எடுப்பேன், முதல்ல எனக்கு இவன் தான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு ஹீரோவோட காடை காட்டுறா. அதோட மறுநாள் கேசினோவில் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கேசினோவில் சும்மா ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் வேணும்னே இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ காலாண்ட போய் விழற மாதிரி காடை போடுறா. ஹோஸ்டாக இருக்கணும் அப்படின்னா காடு எப்பவுமே அவங்களோட கை கண்ட்ரோல்லையே தான் இருக்கணும், இந்த மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் காடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது இனிமே இங்கே எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசுகிறா. இங்கே யாரை கண்ட்ரோலில் கொண்டு வர போறா இவ அப்படின்ற மாதிரி ஹீரோ
யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றானா வேணும்னே ஹீரோவை அப்படியே மயக்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்றா. ஹீரோவுக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுது. ஐயோ இவ என்னடா இப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் பெருசா பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லையா, லைட்டா இன்ட்ரெஸ்ட் வேற ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என் வேலை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இல்லை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேருமே வந்து ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டத்தில் தோற்று போயிடுறா. சரி ஓகே, ரூல்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். நான் எத்தனை ஆட்டத்தில் தோக்குறேனோ ஒன்று என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கவனுங்கெல்லாம் சுற்றி ஆர்வமாயிடுறானுங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஹீரோயின் மறுபடியுமே தோத்துடுறாளா, கரெக்டா அவ ட்ரெஸ்ஸை கழட்டும் போது போதும் மரியாதையை நிறுத்து, இதெல்லாம் வந்து ஒன்றும் தேவை கிடையாது, நான் இதை சொல்லவே இல்லையே உங்ககிட்ட அப்படின்னும் போது ஆமா நீங்க சொல்லல அதனால தான் நானே பண்றேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா என் மேல உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுது அப்படின்னும் போது ஹீரோ செம கடுப்பாயிடுறான். ஹீரோ உடனே என்ன பண்றான் அப்படின்னா கிட்ட வந்துட்டு அவளோட காலில் இருந்து ஒரு கார்டு எடுக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ வேணும்னு தான் தோத்தன்னு சொல்லிட்டு, நீ ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்க, அது என்னன்னு தான் தெரியல, அது தெரிஞ்சது மவளை நீ செத்தடி அப்படின்னு சொல்றான். என்ன பண்றது, ஊரு விட்டு ஊரு இங்க வேலைக்கு வந்திருக்கேன் நானு, நீங்க டக்குனு கோபத்துல உங்களை ஜெயிச்சும் போது வேலையை விட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுக்காக தான் நானே தோத்து போனேன், மற்றபடி வேற எதுவும் பிளான் எல்லாம் இல்லை அப்படின்னு போய் சொல்றா. நீ ஒழுக்கமா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இவன் உடனே என்ன பண்றான்னா இவனோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயினை பத்தி ஃபுல்லா பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்றான். அவளை பார்த்துட்டு ஒரு விஷயம் கூட வந்து மிஸ் ஆகக்கூடாது, மொத்தமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அவன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல தான் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. நீங்க டைரக்டா என்கிட்டே கேட்டிருக்கலாமே, அது எதுக்கு இன்னொரு ஆளை செட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு குரல் கொடுக்குறா. இவனுக்கு ஐயோ இவ கேட்டுட்டாளா அப்படின்னு கடுப்பாயிடுது. சரி வந்துட்டீங்க இவ்வளோ தொலைவு, எனக்கு ஜிப்பு போட முடியல, கொஞ்சம் ஜிப்பை மட்டும் போட்டு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றா. மறுபடியும் ஹீரோவுக்கு வந்து அந்த ஹெர்பல் ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் மறுபடியுமா அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட இருந்ததே அவனுக்கு தெரியாது, அந்த நைட்டு தான் வந்து அக்கா கூட இருந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்மெல் ஏது உங்ககிட்ட எப்படி இருக்கு இந்த பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி திரும்புறா. கரெக்டா இவங்க 2 பேரும் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஹெர்பல் வந்துட்டு ஒரு மெடிசன், அது மட்டும் இல்லை அது ஒரு பாய்சனும் கூட தான், அதை எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் மேட்ரு, அதுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அங்கே இருக்க ஒரு சென்ட்டை எடுத்து வேணும்னே ஹீரோயின் மேலே ஃபுல்லாக அடிக்கிறான். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் இந்த சீப்பான ஸ்மெல் மட்டும்தான் உனக்கு சூட் ஆகும், அந்த ஹெர்பல் ஸ்மெல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இவன் இருக்கான் இல்லையா, இவன் பேர் ஹான். இவன் யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஹீரோயினை கொண்டு வந்திருக்கான். இப்போவும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே உங்கள் லைஃப்பை அழிச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே எனக்கு லைஃப்னு என்ன இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவும் போயிட்டாங்க, எனக்குன்னு பிறந்த குழந்தையும் போயிடுச்சு என்னை விட்டு, அதனால இதுக்கப்புறம் எனக்கு பழி வாங்குறத தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இவ்வளோ நாளும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணு போதும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவை வச்சு என்ன பிளான் பண்ற அப்படின்னு கேட்கும் போது அவனை வந்து அடையிறது மட்டும் இல்லை என்னோட பிளானு, அவனோட மனசை அடையணும், அதுதான் என்னோட பிளான். அவன் என்னை வந்து துரத்தி லவ் பண்ணணும், அதை பார்த்து அவ வயிறு எறியணும், அவ பொசுங்கி சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. இங்கே ஹீரோவுமே அதே நேரத்துக்கு ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இவ எதுக்காக என் மூளைக்குள்ளே பூந்து இந்த அளவுக்கு என்னை சித்திரவதைப்படுத்துகிறா, எந்த பொண்ணை பற்றியும் நான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ யோசித்ததே இல்லையே, யார் இவ அப்படின்னு அவன் குழப்பத்தில் இருக்கான். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கேசினோ இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ரவுடிங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கேசினோ இருக்கு, அந்த ஒன்று தான் இவங்களை அனுப்பி இங்கே அடித்து உடச்சி நாசம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். ஹீரோ கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துடுறான். ஆனா ஹீரோ கிட்டயே வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கத்தியால குத்தலாம் அப்படின்னு போறான். ஆனா அதுக்குள்ளேயே உஷாரான ஹீரோயின் என்ன பண்றான்னா அவளோட கொண்ட ஊசியை எடுத்து கரெக்டா இவனோட கழுத்துல வைக்கிறா. மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் வெளியில போறீங்களா, இல்ல அப்படின்னா
கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் நான் கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுங்களுக்கே கொஞ்சம் அள்ளி விட்டுடுது இவளை பார்த்த உடனே. மறுபடியும் ஹீரோக்கு கொஞ்சமாக இவ மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. என்னடா இவ கொஞ்சமும் வந்து கவலையே படாமல் நடுவில் வந்து நம்ம உயிரை காப்பாற்ற வந்துட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போதான் இங்கே ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உங்களுக்கு அடி எதுனா பட்டுடுச்சா? ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வரா. இல்லை எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறானா. அவள் பார்த்தா ஹீரோவை கிராஸ் பண்ணி போகிறா. ஹீரோக்கு செம்ம பல்பாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படி யாரை போய் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வேற வந்துடுது. திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்லை, ஹான் தான். ஹான் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனையும் அவங்க அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ உங்களுக்கு என்ன இவ்வளோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே ஹீரோயினோட பிளான். என்னது ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு அடியே என்ன கொஞ்சிக்கிட்டு தெரிஞ்சியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் இதை நினைச்சு டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அக்கா காரி உள்ள வந்த உடனே என்னங்க ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு, ஏதோ பிரச்சனை நடந்ததாமே, உங்களுக்கு எதுனா அடி எதுனா பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. செம்ம கடுப்பாயிரான். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை வந்து தொடாதன்னு சொல்லிட்டு, எதுக்காக வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு கத்துறான். இதை ஒளிஞ்சு நின்று பார்க்குற ஹீரோயினுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் கிளியராக தெரியுது. இவன் மேலே இவனுக்கு கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம மேலே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்றது. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எதையும் மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்கா. அக்கா காரி எதிர்க்க வரா. ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. கையில் இருக்கிறதெல்லாம் கீழே விடுது. என்ன அப்படின்னு பார்த்தா போட்டோஸா இருக்கு. இதெல்லாம் என்ன போட்டோஸ் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் எப்பெல்லாம் நெருக்கமா நின்றுகிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே யாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா ஹீரோயினோட மூஞ்சி மட்டும் எல்லா போட்டோலயும் மறைக்கப்பட்டிருக்கு. உனக்கு வேலை கொடுத்தது தப்பா போச்சு, இது எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்றதுக்காக எடுத்து வச்சியா அப்படின்னும் போது, ஐயோ இது எதுவுமே எனக்கு தெரியாது மேடம், இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட போஸ்ட் பாக்ஸ்ல இருந்தது, நான் இதெல்லாம் மறைச்சிடலாம் இல்லை கொளுத்திடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் சொல்றா. இந்த விஷயம் யாருக்கும் வெளில தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. புருஷன் கூடியே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கா. போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை, என் புருஷனை பார்த்துக்க கூட உங்களால முடியலையா, ஏதோ ஒருத்தி கூட பழகிட்டு இருக்கான், நீங்கெல்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்குற சம்பளமே தண்டம், உங்களெல்லாம் வந்துட்டு கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொலை வெறியில இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்து அவங்க தலையிலலாம் உடைக்கிறா. பாவம் ஹீரோனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நேரா வந்து அக்கா கிட்ட நான் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே போய் கொளுத்திட்டு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, அக்கா காரி கேட்குறா, உன்னை பார்த்து இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் மயங்கிடுறாங்க, அதுக்கு என்ன நீ சீக்ரெட் வச்சிருக்க, என் புருஷனை என்னால் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கவே முடியல, எதனா ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, உங்கள் புருஷனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வீட்டில் எது அப்படின்னு கேட்குறா. என் பொண்ணு தான், ஆனால் என்ன எனக்கு தான் குழந்தைங்கள பார்த்துக்கவே தெரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நீங்கள் உங்கள் குழந்தை மேலே அக்கறை காட்டுங்க, உங்கள் குழந்தைக்கு பர்த்டே எப்போ வருது அப்படின்னும் போது, இன்னும் ஒரு 3 நாளில் வருது அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நல்ல விஷயமா போச்சு, அந்த பர்த்டேக்காக இன்ட்ரெஸ்டாக நீங்களே எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, அவர்கிட்ட அதை காட்டுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், குழந்தை மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அக்கா காரிய நைட் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதோட பேர் டின்டின், அவளுக்கு பர்த்டே வருது, அவளுக்காக நான் இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டேன், நான் வந்துட்டு வீடு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு டிசைன் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு பொஷங்காரங்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணுறதை பார்த்த உடனே, உண்மையாகவே நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் தான் பண்ணேன், என் கையால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாமே ஹீரோயின் தான் பண்ணி கொடுத்துருக்கா. நைட்டே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறா. நான் எல்லாத்தையும் என் புருஷன்கிட்ட சொல்லிட்டேன், அவனுமே நம்பிட்டான், ஆனால் என்ன ஒன்று, அவன் என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல, குழந்தை மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான், எனக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பெருசாக தெரியாது, நீ தான் பிளான் கொடுத்த, நீ தான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னும் போது, அதுக்கு தான் நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் மறுநாளே போயிடுறா. இங்கே தான் குழந்தையோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண போகிறோம், இந்த இடத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிடு, அதாவது ஃபேமிலியாக நாங்கள் 3 பேரும் மட்டும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிஃப்ட்டு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னது கிஃப்டா, கிஃப்ட் வாங்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கியிருக்கணும்ல இந்நேரம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி நீ வீட்டை பார்த்துக்கோ, எல்லா வேலையும் பார்த்துக்கோ, நான் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. போடி போ, உன் புருஷன் எங்கள் வீட்டில் தனியாக தானே இருக்கான், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ தான் வந்து டின்டினை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் நீங்கள் ஆண்டி, ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. எங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ என் கூட பேசவோ இல்லை என் கூட
விளையாடவோ டைமே இருக்காது, நீங்களும் நானும் விளையாடலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக விளையாடலாம், நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது இல்லை இல்லை நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கூட்டி போன்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோயினுக்கு அவளோட குழந்தை ஞாபகம் வருது. அந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் வந்து இவளோட வயசு தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. இவ வேணும்னு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ரூம்குள்ளே போகிறா ஒளிகிறதுக்காக. அங்கே ஹீரோ இவளை பார்த்த உடனே எதுக்காக நீங்கள் வந்த, இந்த வேலைக்காரங்களுக்கு கொஞ்சமா அறிவே கிடையாது, எல்லாரையும் உள்ள விட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு போகும்போது ஐயோ தயவு செஞ்சு ஃபோன்லாம் பண்ணாதீங்க, நானும் உங்கள் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் நான் ஒளியறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்லவும் அவனோட ரூம்லேயே அவள் ஒளியறதுக்கு போகிறா. இவனுக்கு செம்ம கோவம் வருது. எதுக்காக இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நடந்துக்கிற, நீ ஒளியணுன்னா வேற எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன் ரூம்குள்ளே எதுக்கு வந்த அப்படின்னு கத்துறான். கரெக்டாக அந்த டைமுக்கு குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஆன்ட்டி நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவேன், இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வரா. உடனே இவன் என்ன பண்ணுறான்னு ஹீரோவையும் சேத்தாப்புல கர்டனுக்குள்ளே இழுத்துடுறா. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் இருங்க, அவளையே தேடி பார்த்துட்டு இங்கேருந்து போயிடுவா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஹீரோக்கு வந்து அந்த ஹெர்பல் ஸ்மெல் அவ மேல இருந்து வருது. அந்த குட்டி பொண்ணு தேடி பார்த்துட்டு ஐயோ இந்த ரூம்ல யாருமே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆடா மசியாம அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபுல்லா செக் பண்றான். என்ன நீ பண்ற அப்படின்னும் போது கண்டிப்பா நீ வந்து இங்க எதனா பக்கை ஃபிக்ஸ் பண்ணதான் வந்திருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது ஐயோ நான் அதுக்கெல்லாம் எதுவும் வரல அப்படின்னு சொல்றா. எதுவுமே இல்லை, அப்ப எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, யார் சொல்லி இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஐயோ சூப்பரா கண்டுபிடிச்சிட்ட போ, கண்டிப்பா நான் வந்து சில விஷயத்துக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ணி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், அதை நடத்தாமையும் விட மாட்டேன், எனக்கு உன்னால வந்து நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே, உண்மையாவே நான் கேட்குறேன், உனக்கு வெக்கமா இல்லை, உனக்கு புருஷன் இருக்கான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பவும் வந்து ஏன் பின்னாடி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும் போது அதுதான் என்னோட பிரச்சனை, என் புருஷன் கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றவே முடியும், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வந்துட்டு தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு காசு தேவை, அதை நான் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும், அதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், என்னை எவ்வளோ வேணாலும் அடித்து துன்புறுத்துவான், அவன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், உண்மையா உன்னோட பவரால் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போதான் அக்காக்காரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, எங்கே ஹீரோயின் இருந்தாலே எங்கே அவளை காணும் அப்படின்னும் போது குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தாங்க, தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் அடித்தா மதி எக்கச்சக்கமான காயத்தெல்லாம் காட்டி அவகிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா டெய்லியும் இப்படி தான் என்னை அடித்து துன்புறுத்துறான் அப்படின்னும் போது என்னவா இருந்தாலும் சரி உன்னோட குடும்ப விஷயத்தில் நான் தலையிட முடியாது, இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த டைமுக்கு அக்காக்காரி இங்கே ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வரா. ஹீரோயினை இங்கே பார்த்த உடனே செமையாக ஷாக் ஆகிட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ ஒன்றும் இல்லை, பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் பண்ண டெக்கரேஷன்லாம் ஓகேயான்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்கிறா. ஆமாம் ஆமாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, வாங்க நம்ம குழந்தையோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அக்காக்காரை கூப்பிடுறாளா. ஹீரோ அவ கையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக போகிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்றது. இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவும் 2 பேரோட ஃபேஸுமே சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரிக்கு லைட்டாக டவுட் வருது. ஹீரோயினும் சும்மா இல்லாமல் ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் காலை வந்துட்டு அவள் காலால் சீண்டிக்கிட்டே இருக்கா. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். கடுப்பாக எழுந்து போயிட்டு இவ கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போய் வெளியில் விட்டுறான். இது எங்களோட ஃபேமிலி டின்னர், அதனால நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே இவன் நல்லா வந்தானா இல்லை வந்துட்டு ஓவராக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனியாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்ல, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இவ கிட்ட ரொம்ப ஒரு மர்மம் இருக்குது, அவள் யார் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவளோட முழு ஃபேஸையுமே மாற்றிருக்கா, அதனால நீங்கள் கொஞ்சம் அவகிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது, அவளை முடிஞ்ச வேலையை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹான் கிட்ட எல்லா விஷயத்தையும் நடந்தது நடக்க போகிறது என்ன பண்ண போகிறோன்ற பிளானை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் இப்போதைக்கு நமக்கு மெயின் டார்கெட்டு, அவனை மட்டும் நான் எப்படியாவது என் வலையில் விழ வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என் அக்காக்காரிக்கு அடிக்கிற அடி பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் ஹீரோ வந்துட்டு கேசினோக்கு போகிறான். பார்த்தா ஹீரோயின் அவளோட இடத்துல இல்லை. எங்கே அவ அப்படின்னு கேட்கும் போது இப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேக வேகமாக அவளை இழுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் உடனே பின்னாடி போய் பார்க்குறான்.
அங்கே பார்த்தா இவன் என்னன்னா வந்து இவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரியாதையா வா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போய் தான் ஆகணும், இன்னைக்கு அவங்க கூட தங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவ்வளோதான், இவன் வந்துட்டு அங்கே ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினை போட்டு சரமாரியாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது பாரு, நான் உன்னோட பொண்டாட்டி, என் மேலே உனக்கு கொஞ்சமும் அக்கறையே கிடையாதா? நீ எப்படி வந்துட்டு கொஞ்சமும் வெக்கமே இல்லாமல் இன்னொருத்தன் கூட போ சொல்லுவ அப்படின்னு கேட்கும் போது, நான் உன் புருஷன், எனக்கே கவலை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, நான் சொல்கிறது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். இதை எல்லாத்தையும் ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் எதுவுமே செய்யலை. ஹீரோ சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அவனோட ஆஃபீஸ் ரூம் போய் உட்காந்துடுறான். இருந்தாலும் அவன் மைண்டுக்குள்ளே பூராவும் வந்துட்டு ஹீரோயின் கத்துனதும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அலர்னதும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு இப்போதான் லைட்டாக மனசில் ஹீரோயின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் ஹீரோயினை தேடி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமாக பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு இடத்துல இருந்து சவுண்டு கேட்குது. அப்போவும் இவன் டைரெக்டாக உள்ளே போகாமல் இவன் ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை அடித்து கம்பல் பண்ணி வந்துட்டு அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட எதுவும் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறான் ஹீரோ. உடனே வந்து ஹான் என்ன சொல்கிறான்னா, சாரி, என்னால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் பண்ண சொன்னதுனால தான் இதெல்லாம் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஆனால் வந்து அவன் உங்களை காப்பாற்றுறதுக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது அவனுக்கு மனசில் இன்னமும் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. கண்டிப்பாக வருவான், ஆனால் இதை பற்றி தான் அவன் இனிமேல் யோசித்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் போட்டு இருந்தா மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் செம்ம கடுப்பாயிடுறான். தரன்னு அவளை இழுத்துட்டு போயிட்டு மரியாதையை இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது தயவு செஞ்சு கழட்டிட்டு வேற கலர் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, ஓ இவன் தான் வந்துட்டு பயங்கர மூட்ல இருக்கான் போல இன்னைக்குன்னு நினைச்சுக்கிறா. இன்னைக்கு புருஷங்காரன் நல்ல மூட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செம்ம செக்ஸியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு போஸ் எல்லாம் கொடுத்து நின்றுக்கிட்டு இருக்கா. டார்லிங், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவனை காணும். பாவம், செம்மையா கடுப்பாயிடுறா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவனோட கேசினோவில் இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோனோட புருஷங்காரனும் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு ஹீரோயினை நீங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் காசு வாங்குறான். அப்போ செக்ரட்டரி என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் தயவு செஞ்சு நீங்கள் பாவம் இறக்கம்லாம் படாதீங்க, அந்த பொண்ணை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கல, கண்டிப்பாக அவள் வந்து டேஞ்சரஸான பர்சனாக இருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கா மனசே கேட்க மாட்டுது. இங்கே பார்த்தா தான் தெரியுது இவனுங்க 2 பேருமே எல்லாத்தையும் உண்மை நினச்சி காசு கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்துட்டானுங்க. ஆனால் ஹீரோயின் இவனுங்க 2 பேரையும் அடி வெளுத்து எடுத்துட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோவோட ஆளுங்களும் வரும்போது இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவளுக்கு அப்படியே ரத்தம்லாம் வர மாதிரி இவனுங்க 2 பேரும் இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோக்கு அந்த சீனை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு பரிதாபமாயிடுது. அவனுங்க 2 பேரையும் கொண்டு போயிட்டு கையையும் காலையும் உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஆளுங்க கிட்ட. ஹீரோயின் என்ன பண்றானா, எனக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோ மேல இப்ப ஃபுல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான் இல்லையா, அவனுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனும் வந்துட்டு ஓகே பண்ணிட்டான். அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, வேணும்னே இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ட்ரக்கில் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே ஹீரோ விட்டுட்டு வெளியில் வந்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்கப்புறம் நீ என்னை மறக்கவே மாட்டடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறா. அதோட 2-3 நாளுக்கு ஹீரோயின் லீவ் போட்டுடுறா. நம்ம ஹீரோவோட கண்ணிலேயே படல. எங்க அவ அப்படின்னு கேட்டாலும் தெரியல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவன் செம்ம கடியில் இருக்கான், இப்போ எங்க அவ போனா அப்படின்னு சொல்லிட்டு கோல வெறி ஆத்திரத்துல இருக்கான் ஹீரோ. அதே விஷயத்தையே யோசித்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது குழந்தை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா விளையாடலாம் டாடின்னு கூப்பிடுறா. இல்லைம்மா, எனக்கு இன்னைக்கு மூடே சரியில்லை, இன்னொரு நாள் விளையாடலாம் அப்படின்னும் போது, போங்க டாடி, ஆன்ட்டியுமே வரமாட்டாங்க என் கூட விளையாடுறதுக்கு, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னும் போது, ஆன்ட்டியை காணும் அப்படின்னா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அம்மா எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ உங்கள் அம்மாவை கம்பல் பண்ணி ஆன்ட்டியை இங்கே வரவை, நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். குழந்தையும் கேட்ட உடனே வேற வழியே இல்லாமல் அவளுமே ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோன் பண்ண உடனே சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பான், காலை இல்லைன்னா இன்னைக்கு டின்னருக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு
பொண்டாட்டிக்காரிக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா. இங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து அக்காக்காரி கிட்ட கதையெல்லாம் விடுறா. நானும் என் புருஷனும் இன்னைக்கு வெளியில போனோம், நேற்று பூரா அவுட்டிங் போயிருந்தோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. உங்களுக்காக நான் ஒரு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படின்னா கேண்டில் சென்ட். இதை கேண்டிலை நீங்க லைட் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு சென்ட் வரும். அது நம்மளோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நல்லாவே ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவளும் அதை கொண்டு போய் ஹீரோ கிட்ட காட்டுறாளா. அப்போ உடனே அவன் அதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக வந்துட்டு எப்பயும் கேட்பான் இல்லையா, அவன் மேலே ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வருது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஹெர்பலோட ஸ்மெல் தான் இதுலேயுமே வருது. ஹீரோக்கு இது எங்கே இவளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயின் கிச்சனில் தனியாக இருக்கா. அவள் வந்துட்டு ஹைட்டான ஒரு இடத்துல இருக்க கப்பை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரான். ஆனால் இவன் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல. மறைக்காம என்கிட்ட ஒரே ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு அந்த ஹெர்பல் எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எப்பவுமே நான் வச்சுட்டு இருப்பேன், ஏன் உங்களுக்கு என்ன அதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் பக்கத்தில் வந்த உடனே அவன் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் மறந்துடுறான். அதனால ஹீரோயின் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு விடுங்க, உங்க குழந்தையோ இல்லை உங்க ஒய்ஃபோ வந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் நம்ம ரெண்டு பேருக்குமே. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, எனக்கும் ஃபேமிலி இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இனிமே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு அங்கேருந்து கிளம்புறா. என் ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாரு, நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டை விட்டே அவள் கிளம்பி போயிடுறா. இவ பின்னாடியே ஹீரோ வரான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, தெரியாத மாதிரி கடவுளே, இவனை மட்டும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருக்கும். ஏன் இந்த மாதிரியான ஒரு காதலை இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் கொடுத்து எங்களை ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இது எல்லாமே சீனு தான். ஆனால் ஹீரோ ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறான். வேகமாக வந்து ஹீரோயினே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்னா ஹீரோயினும் வந்து கிஸ் பண்ணுறா. நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நான் இந்த தப்பு பண்ணுற மாதிரி இல்லை, நீங்களும் என்னை மறந்துடுங்க, கண்டிப்பாக இது உங்களோட ஃபேமிலியும் சரி என்னோட ஃபேமிலியும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இப்போ என்ன சொல்கிறான்னா, முடியாது, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வந்துட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் என்னை தேடி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோட முடிவை மாற்றிக்கிறேன். அப்படி நீங்கள் வரலனா நான் சொன்னது தான் முடிவு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அதோட சனிக்கிழமையும் வந்துடுது. ஆக்சுவலாக சனிக்கிழமை என்ன அப்படின்னு பார்த்தா அக்காக்காரிக்கு பர்த்டே போல. எங்க தடபுடலாம் டெக்கரேஷன்லாம் நடக்கிறத பார்த்த உடனே ஐயோ என் புருஷன் தான் இதை பண்ண சொன்னான் போலன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா ஹனின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நான் தான் உங்களுக்காக சர்ப்ரைஸாக இதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னும் போது இவளுக்கு மூட் ஆஃப் ஆயிடுது. ஏன் என்ன ஆச்சு, ஏன் உங்கள் வீட்டுக்காரரும் வருஷம் இதானே பண்ணுவார், இந்த வாட்டி நான் பண்ணிட்டேன்னு கோவமா அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் அக்காக்காரி என்ன சொல்றானா, அவருக்கு என் மேல லவ்வே இல்லை அப்படின்னு சொல்றா. என்னங்க நீங்க சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஃபேமிலியா இருக்கீங்க, அவருக்கு உங்க மேல லவ் இல்லைன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு வேலை வந்துட்டு வேலையில் பிஸியாக இருப்பார். எங்க எல்லா வருஷமும் அவரே சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமா, இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு அவருக்கு வந்துட்டு அந்த ஹோட்டல் ரூமோட கீயை அனுப்புங்களேன், கண்டிப்பாக அவர் வருவார், சர்ப்ரைஸ் ஆவார், அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளும் சரி அதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ரெண்டு கீ போகுது. ஒரே ஹோட்டல்ல ஒன்னுத்துல வந்துட்டு பொண்டாட்டிக்காரியும் இன்னொன்னுல வந்துட்டு நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இப்ப ஹீரோ இதுல எதை சூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுதான் ஹீரோயினோட ஆவலான எண்ணம். பொண்டாட்டிக்காரி செமையா ரெடி ஆயிட்டு ஹீரோக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட ரூமாண்ட போய் நிக்கிறான். நீ குளிச்சுட்டே கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ண, நான் ஒரே ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு போறா. பார்த்தா அக்காக்காரி தான் வந்துட்டு கால் பண்ணி பயங்கரமா அழுது புலம்பி தள்ளுறா. என் புருஷன் வரவே இல்லை, அவ்வளோதான், அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, ஒருவேளை அவன் லைஃப்ல இன்னொருத்தி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு வேளை இருக்குமோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து அந்த சந்தேகத்தை பெருசு பண்றா. ஹீரோயினுக்குமே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இவ என்ன சொல்றா அப்படின்னா, உண்மையாகவே நீ என்னை சூஸ் பண்ணுவேன் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீ என்னை தேடி வந்துட்ட, இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து அக்காக்காரி என்ன பண்ணுவா அப்படின்றது யோசிக்கணும்ல. அவள் கூட மேனேஜர் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனை வந்துட்டு நம்ம ஹீரோவோட பேர் சொல்லி சொல்லி கூப்பிடுறா. லவ் யூ சொல்லு, என்ன ஹனின்னு சொல்லி கூப்பிடு, என்ன தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ மாதிரி அவள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக
ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா அவள் அழுது புலம்புறதை பார்க்கணுன்றதுக்காக அவள் ரூமில் ஒரு வீடியோ கேமரா செட் பண்ணியிருக்கா. அடடா இது எதிர்பார்க்கவே முடியாத மாதிரி செம மேட்ரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இங்கே ஹீரோவை பார்த்தா ஹீரோயின் மேலே வந்துட்டு பயங்கரமான லெவலில் ஆயிட்டான். நான் எப்படியாவது அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அவளுக்கும் எனக்கும் வந்து லவ்வே கிடையாது, எனக்கு இது வரைக்கும் ஒரு நாட்டி கூட அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை, யாரோ எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரகை கொடுத்துட்டாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நடந்த தப்பு தான் என்னோட குழந்தை, மற்றபடி எனக்கு அவளை பிடிச்சதே இல்லை, நம்ம 3 பேர் என் குழந்தை நீ நான் ஒரு நல்ல லைஃப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் அடடா இப்படி தான் வந்து உனக்கு குழந்தை பிறந்துதான், அப்படின்னா உனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதான்ற விஷயமே தெரிய வருது. இருந்தாலும் ஹீரோயினோட மனசுல என்ன ஒன்று கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து இவ்வளோ உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான் நம்ம கிட்ட. பட் ஆனால் நம்ம இவனோட மனசை உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. இவங்க தான் ஹீரோவோட அம்மா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அக்கா காரிய பலார்னு விடுறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவ இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு உங்க பிள்ளையோட நடத்தையே சரியில்லை, எனக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டா. அதனால அவங்க பலார்னு வைக்கிறாங்க. அடியே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்ற, ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது, எங்கள் வாரிசுனா ஆம்பளை வாரிசு தான் எங்களுக்கு வேணும், ஒழுங்கு மரியாதையாக ஆம்பளை பிள்ளை பெற்று கொடு, அப்படி இல்லைன்னா நானே வந்து உன்னை துரத்தி தான் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி இவ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இப்போ நேராக வந்து இவ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட என் புருஷனோட லைஃப்பில் இன்னொரு பொம்பளை இருக்காளா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்குறா. அவனோட கோட்டை வந்த உடனே போய் செக் பண்ணுங்க, அதுல கண்டிப்பா பொம்பளை முடி இருக்கும். அதே மாதிரி அவனோட காரை செக் பண்ணுங்க, சின்ன சின்ன பொருள் பேக்ல இருந்து கீழே விழுந்திருக்கும், அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. அவளோட லிப்ஸ்டிக் ஒன்றுத்தையும் காரில் விட்டுட்டா. அதெல்லாம் பார்த்த உடனே இவ கன்ஃபார்மே பண்ணிடுறான் அவனுக்கு கள்ளக்காதல் இருக்குன்னு. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அக்கா காரியை ஃபாலோ பண்ணி போகிறா. அவள் வந்து திருட்டுத்தனமாக யாரோ ஒருத்தரை பார்த்து பேசுகிறா. என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இவளுக்கு தான் குழந்தையே பிறக்காது இல்லையா, அதுக்காக அது சம்மந்தமாக ஒரு டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. மேடம் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் சரி, நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி என்னால் இல்லை யாராலையும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சுற்றி சுற்றி நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அப்போனா டென் வந்து என்னோட குழந்தையையும் என்னோட வாழ்க்கையும் தான் இவ திருடி இருக்கா அப்படின்றது, உன்னை பழி வாங்கணும் அப்படின்றது தான் நான் நினைச்சேன், ஆனா உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லணும்னு இப்பதாண்டி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா கோலவெறி ஆயிடுறா ஹீரோயின். இவ்வளவு நாள் பிடிக்காத அக்காவா இருந்தாலும் அக்கா குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தவ இப்பதான் என்னோட குழந்தை இவ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே நேரா கிளம்பி போய் அந்த டாக்டரை பாக்குறா. இவ தான் வந்துட்டு எல்லாரையும் மயக்கிறதுல கேடியாச்சு. அதே மாதிரி அவன் கிட்டயும் பேசி அவன் கிட்டயும் வந்து ஒரு கேமை போடுறா. அந்த கேம்ல அவன் தோத்தான் அப்படின்னா இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாள். அவனும் வந்துட்டு இவகிட்ட மயங்கி சரின்னு சொல்லிடுறான். பட் ஆனால் ஹீரோயின் ஜெயிச்ச உடனே எனக்கு உன் சொத்தெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பொம்பளையோட மெடிக்கல் ரெக்கார்டு மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவனும் சொத்து முக்கியமா மெடிக்கல் ரெக்கார்டு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த ரிப்போர்ட் மொத்தமும் வந்துட்டு கொரியரில் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு போயிடுது. அவங்க தூக்கி அக்காக்காரி மூஞ்சிலே அடிக்கிறாங்க. அடி பாவி, இது எல்லாத்தையும் மறைச்சு தான் இத்தனை வருஷமாக எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா, உனக்கு தான் குழந்தையே பிறக்காதாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிரா இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு இவளுக்கு செம்ம ஷாக்கு. எதை பற்றியும் யோசிக்கல, உடனே காலில் வந்து கதறா. ஐயோ அம்மா தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க, இது எல்லாமே போய், இது யார் வந்துட்டு இந்த மாதிரி சதி பண்ணான்னு எனக்கு தெரியல, நம்ம குடும்பத்தையே வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஓகே 2 மாசம் உனக்கு டைம், நீ என்ன பண்ணணும்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து என் எதிர்க்க நிற்கணும், அப்படி இல்லைன்னா 2 மாதம் கழித்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவேன், என் பையனும் சைன் பண்ணுவான், நீயும் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் தலை சுற்றி போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயினை கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கா. ஹீரோயின் அப்படியே ரொம்ப பாவம் போல, மேடம் உங்களை தான் நான் நம்பி இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்களே என்னை இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு கதறா. இது பாரு, என் வாழ்க்கையில் நான் என் உயிரை விடவும் ரொம்ப பாதுகாத்து வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை வந்து மீறி நீ யார்கிட்ட நான் சொன்னேன், உன் மூலயமா எப்படின்னா வெளியில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கொல்றதுக்கு கொஞ்சமும் யோசிக்கவே மாட்டேன், அதுக்கான ரிகர்சல் தான்
முடியுது அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவ லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது பணக்கார ஒரு தம்பதிங்க குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மேலேயே அவங்க எல்லா பாசத்தையும் கொடுத்தாங்க. எல்லாமே அந்த குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால எனக்கு அந்த குழந்தை மேலே பயங்கர பொறாமை வந்தது. கடைசியாக நான் காதலிச்சிட்டு இருந்த பையனையும் அவளுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த பையன் என்ன காதலிக்கலையே. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் ஹீரோயின் கிட்ட அவள் வாயாலேயே சொல்லிடுறா. அப்போ நான் டென்டின் கூட உங்களோட குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை என் தங்கச்சிக்கும் என் புருஷனுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னும் போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் செஞ்சதில் எதுவும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே வழி நீ மட்டும்தான், தயவு செஞ்சு ஒத்துக்கோ. எப்படியாவது என் புருஷன் கூட சேர்ந்து ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெற்று கொடுத்துரு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மறுபடியும் இதே புத்தி தான் உனக்கு வருதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயினும் அப்படியே அரை மனசா ஏதோ வேண்டா வெறுப்பா ஒத்துக்கிறா மாதிரி சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோ நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சரக்குல ஏதோ ஒரு ட்ரக் கலந்து எடுத்துட்டு போயிட்டு தாங்க குடிச்சிட்டு சீக்கிரமா போய் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவனுமே குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என்னடா பண்றது, என்னவோ பண்ணுதே உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தூங்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா ரூம்குள்ள நம்ம ஹீரோயின் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பாதி உண்மையை சொல்லிடுறா. அதாவது உங்கள் பொண்டாட்டி தான் என்கிட்ட குழந்தை பெற்று கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவங்க தான் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது, இன்னது குழந்தை பெற்று கொடுக்க சொன்னாலா, எதுக்காக அவள் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்போ உங்களுக்கு வேணாம், என்னை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இனிமேல் கடவுளே நினைச்சாலும் சரி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இது எல்லாத்தையும் வெளியில் நின்று பார்க்குற பொண்டாட்டிக்காரி. இவளுக்கும் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறா. மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹெர்பல் ஸ்மெல்லு உன் மேல இருந்து வருது, இது என்னது, எதுக்காக இதை நீ யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க எதுக்காக திரும்பவும் இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தொழில் எதிரிங்கெல்லாம் என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்போ என்னை ஒருத்தன் கத்தியால குத்திட்டான். அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடுனேன். அங்க வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு உதவி பண்ணா. அவ என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு பாட்டிலை ஓபன் பண்ணி அதுல ஏதோ தைலம் மாதிரி இருந்தது. அந்த தைலத்தை எடுத்து என்னோட அடிப்பட்ட காயத்து மேல தடவுனது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதை ட்ரீட்மெண்ட் பண்ற வரைக்கும் வலி உங்களுக்கு தெரியாது, உங்களையும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும், நம்மளுக்கு மைண்டுக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு சொன்னா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாட்டிலையும் என் கையில கொடுத்துட்டு போனா. அதுக்கப்புறமா நான் அவளை ரொம்ப தேடி அலைஞ்சேன். என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அவளை அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட நான் பார்க்கல. ஆனா அந்த மருந்தையும் நான் எவ்வளோ இடத்துல தேடி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இது எங்க உனக்கு கிடைக்குது, அதனாலதான் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்கு அப்ப ஹெல்ப் பண்ணிருக்கா 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா, அந்த பையன் நீதானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்பனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் மைண்ட்லயே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ, என்ன அந்த அளவுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த ஒரு வாட்டிக்கு தவிர நான் அவளை பார்த்ததே கிடையாது, நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கெஸ் பண்றான். மறுநாள் காலையில ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. என்ன அப்படின்னு பார்த்தா இவளுக்கு மனசுக்குள்ள வலிக்குது. இவன் பயங்கரமா நம்மள லவ் பண்றானே, ஆனா இவனோட மனசை நம்ம காயப்படுத்த போறோமேனு. காலையிலேயே அக்கா காரி வந்துடுறா அந்த இடத்துக்கு. ஆக்சுவலா இவ தான் ஹீரோ கூட நைட்டு இருந்த மாதிரி ஹீரோ யோசிக்கணும், அதுதான் இவளோட பிளானு. அதனால என்னெல்லாம் நடந்ததுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறா. மறுநாள்ல இருந்தே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணும் போதெல்லாம் ஒரு நாளுமே இவங்க 2 பேரோட ரியாக்ஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நம்ம அக்கா காரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணணுன்றதுக்காகவே ஹீரோயினும் அங்கங்க ஓரமா நின்று ஹீரோ கிட்ட நெருக்கமா பேசுறா. இதை எல்லாத்தையும் பார்த்த உடனே அக்கா காரிக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றது. போச்சு எல்லாமே போச்சு, நானே என்னோட வாழ்க்கைக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன், இவ மொத்தமா என் புருஷனை என்கிட்ட இருந்து திருட போறா அப்படின்னு சொல்லிட்டு இவ ராத்திரி பூராவும் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு
வந்து இவ அக்கா காரிக்கிட்ட காட்டுறா. அதை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோதான் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க நீங்கள் சந்தோஷப்படவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஏன் நான் சந்தோஷப்படல, பயங்கர சந்தோஷமா இருக்கேன். எத்தனை பிளாங்க் செக் இருக்கு பத்தியா, இது எல்லாமே உனக்கு தான். உனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ, எனக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது. அந்த குழந்தைய மட்டும் நீ பெற்று கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு கண்ணுக்கு தெரியாமல் எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை எனக்கு இப்போ பணத்து மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன வேணும், வீடு, காரு, பதவி, பணம், அந்தஸ்து எது நீ கேட்டாலும் எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வேற ஒன்று வேணும், அது உங்கள் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். என்ன தைரியம் தான் இப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கலான்னு போகிறாளா. ஆனால் ஹீரோயின் இப்போ அடி வாங்குற இடத்துல இல்லை இல்லையா. இதை பாரு, இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு உன்னோட புருஷன் வேணும், எனக்கு வந்துட்டு அவனோட பொண்டாட்டின்ற பதவி வேணும், அதை தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ அதை கொடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னும் போது, இல்லை நானே ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா, அவங்க குடும்ப வழக்கு பிரகாரம் டிவோர்ஸே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், இல்லைன்னா பிஸ்னஸ் மொத்தமுமே கவுந்துரும். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா ஃபேமிலியோட பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதையும் இவங்க பிஸ்னஸையும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னோட ஷேர்ஸை எல்லாத்தையுமே எடுத்துருவேன் அவன் என்னை டிவோர்ஸ் பண்ணா. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு பயங்கர பிரச்சனை அப்படின்னும் போது ஹீரோயின், நீ அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிகிட்டு போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தா 2 பேரும் அம்மா கிட்ட போய் நின்றுட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் இவ சொல்றா, உங்க பிள்ளையோட லேட்டஸ்ட் காதலி, அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல குழந்தை வளருதான் அப்படின்னு சொல்லும் போது, உன்னால உன் புருஷனை கூட ஒழுங்கா பாத்துக்க முடியல, இந்த கள்ள காதல் பிரச்சனையும் ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட கொண்டு வரியா, வீடு காசு அது இதுன்னு எதனா ஒண்ணு கொடுத்து கரெக்ட் பண்ணி துரத்தி விட வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அம்மா கூலா சொல்றாங்க. ஆன்ட்டி நான் முழுகாமல் இருக்கேன் ஆன்ட்டி, அது மட்டும் இல்லாமல் என் வயதில் வளர்றது ஆம்பளை குழந்தை ஆன்ட்டி அப்படின்னு சொன்னும் போதே இவங்க அவ்வளோதான், என்னது ஆம்பளை குழந்தையா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுது. அக்காக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஆன்ட்டி நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், அது எப்படி நீங்கள் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்களே அப்படின்னும் போது, டிவோர்ஸ் பண்ணுறது அது இது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தோட ஆம்பளை வாரிசே வளருது இவ வயதில், அதுவே எனக்கு போதும், மற்ற எதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அக்காக்காரிக்கு மொத்தமாக ஆப்படிக்கிற மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த மேனேஜர் கூட இருக்கா இல்லையா, அந்த வீடியோவை போட்டு காமிச்சிடுறா. ஆனால் அக்காக்காரி, ஐயோ அத்தா அது நானே இல்லை, அதை என் மூஞ்ச வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க, அது வந்து கிராஃபிக்ஸு அதனால இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்க நம்புற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இவ வச்சிருக்க சொத்து எல்லாமே என்னது, இவளோட தங்கச்சி நான் தான். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையான வாரிசு நான் தான். அந்த மொத்த சொத்தும் என்னது, அது மட்டும் இல்லை, அவளுக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னு ஒன்று சொன்னா இல்லையா, அந்த டென்டனும் எனக்கு பிறந்த குழந்தை தான், அதுக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஹீரோயின் போட்டு வைக்கிறாளா. அவ்வளோதான், அக்காக்காரி மூஞ்சில ஆடலை. குழந்தையுமே இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துடுது. அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் சும்மா, இதெல்லாம் உண்மையே கிடையாது, என் தங்கச்சி எப்போவோ சேர்த்துட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ எதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலுமே கூட எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு நான் மொத்த உருவமாக இங்கே நேரில் தான் இருக்கேன். இதுக்கு மேலே உன்னோட உண்மையான உருவத்தை நீ எல்லாருக்கும் காட்டுறதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னும் போது, தயவு செஞ்சு என் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துறாத, என்னை விட்டுடு, நான் பண்ணதெல்லாம் தப்பாகவே இருக்கட்டும், நான் எடுத்த எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், ஆனால் என்னோட புருஷனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ஆஃபீஸில் இருக்கான். ஆனால் ஆஃபீஸில் இருக்கும் போது ஹீரோயின் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையையும் ஹீரோக்கு தெரிகிற மாதிரி ஒரு லெட்டரு, அதுக்கப்புறம் பழைய ஃபோட்டோஸ்னு எல்லாத்தையுமே வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்கான். இப்போதான் ஹீரோ இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். அதோட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான், ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்த உடனேயே வந்துட்டு அக்காக்காரியை பிடிச்சிடுறான். இதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லை உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும், ஏன்னா நீ என்னை ஏமாற்றிட்ட, பெருசாக ஒன்றும் நம்ம 2 பேரும் கஷ்டப்பட வேண்டி இருக்காது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறான். கழுத்தையும் பிடிப்போம், தேவைன்னா காலையும் பிடிப்போன்ற கதை தான் இவ. இப்போ வந்து தங்கச்சி காலில் விழுந்து கதறா, நான் பண்ண எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னும் போது, கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நேரில் வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறா. ஏன்னா ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டா இல்லையா, போய் மேலே போய் சொல்லிட்டா, அதனால அவளுக்கு ஹீரோ ஃபேஸ் பண்ணவே முடியல.
ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா பின்னாடியே வரான். என்னவா இருந்தாலும் சரி, நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உங்களை விட்டால் எனக்கும் இனிமேல் எங்கேயும் போகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேஸ் பண்ணுறா. அதோட 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸை மொத்தத்தையும் அவள் தான் பார்த்துக்கிறா. குழந்தை அம்மா நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கதறி கதறி அழறா. குழந்தைய தேடிக்கிட்டு பின்னாடியே வேக வேகமா ஹீரோவும் ஓடி வரான். எங்க நீங்க எதுக்காக அம்மாவை தொல்லை பண்ணாதன்னு எத்தனை வாட்டி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஆயிட்டாங்க. இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா? இந்த ட்ராமால என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.